ஹாய் நண்பா, இங்கே பாருங்கள், நான் சூப்பரான டிஷ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து சூப்பரான ஈரல் குழம்பு வைக்க போகிறோம் நண்பா. நல்லா கிரேவி மாதிரி. ஸோ ஓகே நண்பா, உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு அழகாக செம்ம ஸ்டைலாக அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ ஆயில் போட்டிருக்கு நண்பா. ஸோ ஆயில் போட்டாச்சு. அதோட வந்து அதில் இந்த பாருங்கள், இந்த வெள்ளை உள்ளி சொல்லுவோம்ல, பூண்டு அது போட்டிருக்கோம். பச்சை மிளகா போட்டிருக்கு. இப்போ வந்து ஆனியன் போட்டிருக்கு, வெங்காயம் போட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகே நண்பா. ஸோ இப்போ இது வந்துட்டுருக்கு நண்பா. ஸோ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் பண்ணணும். ஸோ இது இன்றைக்கி அம்செட்டு தான். இன்றைக்கி இதுதான் சூப்பரான டிஷ்ஷு. இன்றைக்கி ஒரு விளாட்லாம் நண்பா. அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்க ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. புதுசாக அந்த வீடியோ பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ஓகே மக்களே, ஓகே சிஸ்டர்ஸ், ஓகே பிரதர்ஸ். இப்போ டொமேட்டோ ஆட் பண்ணுவோம். கொஞ்சம் இந்த ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் டொமேட்டோ வந்து 2 டொமேட்டோ அது. ஓகே நண்பா. இப்போ டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்குறோம். ஓகே நண்பா. இப்போ பாருங்கள், தக்காளி மிக்ஸ் பண்ணுறோம். ஓகே நண்பா. தக்காளி மிக்ஸ் பண்ணி வச்சு நீங்கள் தோல் எடுத்துகிட்டு கூட போட்டுக்கலாம் நண்பா. நாங்கள் தோலோட கொஞ்சம் போடுறோம். ஸோ இது வந்து பாகிஸ்தானி ஸ்டைலில் பண்ணுறோம் நண்பா. பாகிஸ்தானி ஈரல் குழம்பு, இது ஈரல் கிரேவி. ஸோ நண்பா நீங்கள் பாகிஸ்தானில் அதிகமாக கொஞ்சம் தக்காளி அதிகமாக தான் போடுவாங்க நண்பா. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் அது இதிலே வதங்கிடும். ஓகே நண்பா. ஓகே. இப்போ பாருங்கள் நண்பா, இப்போ வந்து கறி பவுடர் போடுறோம். 2 ஸ்பூன் போடுவோம் பாருங்கள். தொழிலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, பாம்பு வச்சுட்டாங்க நண்பா. இதை பாருங்கள், கறி பவுடர் 2 ஸ்பூன் போட்டிருக்கு நண்பா. ஸோ நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ உங்கள் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டாச்சு. ஜீரா வந்து இவங்க ஸ்டைலில் வந்து இப்போ தான் போடுறாங்க, நம்ம முன்னாடியே போடுவோம். ஸோ இவங்க ஸ்டைலில் வந்து ஓகே நண்பா பாருங்கள். இது கறி பவுடர் எல்லாமே மிக்சிங் இருக்குது நண்பா அதில். ஸோ நண்பா 1 ஸ்பூன் வந்து ஜீரா போடுறோம். ஓகே, ஜீரா போட்டாச்சு நண்பா. இதுக்கு ஒரு விளாட்டு வெள்ளம்ல நண்பா. பாருங்கள், கலரும் பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நண்பா, இது அஜ்வாயின் வந்து உருதுல சொல்கிறது. இது வந்து ஓமம் சொல்லுவோம்ல, ஓமம் வாட்டர், ஓமம் விதை, அந்த இது போடுறோம் கொஞ்சம் லைட்டாக, கொஞ்சம் ஜீரணமாகிறதுக்காக. ஓகே நண்பா. ரெடி ஆகிட்டு இந்த மசாலா வந்து இது வந்து ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தார், பாகிஸ்தானுக்கு. என்னோட நண்பர் அவர். அது நண்பா ரெடி ஆகிடுச்சு. இப்போ மகரிப்பு பாகம் கொடுத்துட்டாங்க. பாருங்கள், மசாலா போட்டோன்னா இந்த இது ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நண்பா, இப்போ உப்பு போடுவோம். இது பாருங்கள், இவங்க ஸ்டைலில் வந்து உப்பு முன்னாடியே போடல, நம்ம ஸ்டைலில் வந்து உப்பு முன்னாடியே போடுவோம்ல. பாருங்கள் நண்பா, இப்போ உப்பு போட்டாச்சு. ஸோ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க. உப்பு போட்டாச்சு. சொல்லி விட்டுருங்க. பக்கத்தாயா ஸோ நண்பா பாருங்கள், மசாலா நல்லா வெந்துருச்சு. ஸோ ஆயில் நீங்கள் உங்கள் அந்த சால்னாக்கு தகுந்தாப்பில் நீங்கள் போட்டுங்க அந்த கிரேவி கம்பில். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு போடுவோம். உருளைக்கிழங்கு போட்டாச்சு. நல்லா இந்த டைப்பில் கட் பண்ணிடுவோம், ஸ்கொயர் டைப்பில். நண்பா சால் போட்டாச்சு.
தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம் நம்ம. ஸோ தண்ணி ஊற்றியாச்சு. அடியில் லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்குது, அதை வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், அதாவது பாருங்கள் செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே நண்பா, இன்னும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு வேகணும், அது வெந்துடும். ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும் உருளைக்கிழங்கு வெந்ததுக்கு நண்பா. இது வந்து இந்த உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து கோழியோட ஈரல் வந்து மிக்ஸ் பண்ணுவோம், லிவர். ஓகே நண்பா. ஸோ இது இன்றைக்கி தான் இன்றைக்கி ஒரு புடி பிடிக்கலாம் நண்பா. ஓகே நண்பா. ஸோ வந்துட்டுருக்கு. ஸோ நண்பா, தண்ணி எதுக்கு மிக்ஸ் பண்ணோன்னா, தண்ணி வந்து வாட்டர் வந்து எதுக்கு மிக்ஸ் பண்ணோன்னா இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேகணும். ஸோ அதனால் அப்படியே போட்டு கொஞ்சம் வேக வச்சு நீங்கள் வேணுமா போட்டுங்க, ஈஸியாகிடும். ஸோ நம்மளுக்கு டைம் இல்லை, அதனால் ஒரு தொழுகி போகணும். ஓகே நண்பா. ஸோ அதனால் கொஞ்சம் வெந்துடுச்சதுக்கப்புறம் அந்த லிவரை போட்டுருவோம், மீன் ஈரலை. ஓகே நண்பா. பாருங்கள் நண்பா, இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு, பார்த்தாச்சு. உருளைக்கிழங்கு பாருங்கள், டெஸ்ட்டும் பார்த்தாச்சு. இதை பாருங்கள், நான் டெஸ்ட் காமிச்சிடுறேன். பாருங்கள். ஓகே நண்பா, பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸ்பூனை விட்டு எடுத்தேன்னா வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த லிவரை மிக்ஸ் பண்ணுறோம். ஓகே நண்பா. ஆமாம். ஸோ ஈரலை மிக்ஸ் பண்ணியாச்சு, கோழியோட ஈரல். அவ்வளோதான். இது வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் 20 நிமிஷம் வச்சிங்கன்னா வெந்துடும். 20 நிமிஷம் 25 மினிட்ஸ் நோ ப்ராப்ளம். 20 கரெக்டு. ஓகே நண்பா. பாருங்கள் நண்பா, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதெல்லாம் ஒன்று ரெடி ஆகிடுச்சு, ரெடி ஆகலை. ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ கோழியோட ஈரல் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், நார்மலாக ஃபயரும் நார்மலாக வச்சுருக்கோம். ஓகே நண்பா. கம்பெனியோட அடுப்பு இது, அந்த மாதிரி கலரில் இருக்குது நண்பா. பாருங்க, ரெடி ஆகிடுச்சு, ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு 20 மினிட்ஸுக்கு அப்புறம் ஓகே ஆகிடும் நண்பா. ஸோ இப்போ மூடியை போட்டோம்னா, உங்களுக்கு தண்ணி தேவைப்படுதா தண்ணி போட்டுங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இது ஓகே, தண்ணி லைட்டாக நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நண்பா. பாருங்கள் நண்பா, தண்ணி மிக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா கீழே அடி பிடிக்காது, ஏன்னா கீழே வந்து இதாகிடும். அப்புறம் அடி பிடிச்சோம். ஸோ தண்ணி விட்டுட்டா அதுக்கடுத்து கொஞ்சம் இதாகிடும், செம்மையாக இருக்கும். இப்போ நீங்கள் இது பரோட்டாக்கு கிரேவி, இது வந்து பரோட்டாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கீ ரைஸு, இந்த மாதிரி ரைஸு நல்லா சூப்பராக சாப்பிட்லாம் நண்பா. ஓகே நண்பா. பாருங்கள், நான் ஸ்டெப்பை காமிச்சிட்ருக்கேன். இப்போ கவர் போட்டு மூடிடுவோம். மூடியாச்சு, அவ்வளோதான். இப்போ மூடியாச்சு நண்பா. ஸோ இன்னும் 20 மினிட்ஸ், அதுக்கப்புறம் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துடலாம். எடுத்து ஒரு விளாட்லாம் நண்பா. ஓகே நண்பா. ஸோ நண்பா, குக் ஆகிட்டு நண்பா. கொஞ்சம் அப்படியே தண்ணியை கொஞ்சம் ட்ரை பண்ணிடுவோம் நண்பா. கிரேவி மாதிரி நல்லாயிருக்கும், கமிஸ்க்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். ஸோ உருளைக்கிழங்கு நல்லா வந்துடுச்சு, இதுவும் நல்லா வந்துருக்கு நண்பா. இதுவும் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. கழிச்சி, இது உருதில் கழிச்சி சொல்லுவோம், ஈரல். பாருங்க, நல்லா வந்துடுச்சு. ஓகே நண்பா. இதுதான் ரொம்ப கிண்டிக்கிட்டே இருந்தால் உடஞ்சிடும் நண்பா. ஸோ தண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணுறோம். இல்லைனா எப்பயுமே நீங்கள் தண்ணியை ட்ரை பண்ணுன்னா இந்த மூடியை எடுத்துருங்க, தண்ணி சீக்கிரம் வந்து ஆவியாக வெளியில் போயிடும் நண்பா. ஓகே நண்பா. ஸோ இது ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இது வெந்துடுச்சு. இந்த தண்ணியை கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்தில் தண்ணியை ட்ரை பண்ணால் கொஞ்சம் அப்போ தான் கிரேவி மாதிரி நல்லாயிருக்கும் சாப்பிடுவோம். ஓகே நண்பா. பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காமிச்சிக்கிட்டே இருக்கேன் நண்பா வீடியோ. ஓகே பாருங்கள், இதுவும் கழுவிட்டு இருக்கோம். கொத்தமல்லி இலை கொஞ்சம் நல்லா தூவிட்டால் சூப்பராக இருக்கும் சாப்பிடுவோம். ஓகே நண்பா. பச்சை வடை லைட்டாக இருக்கும், பிரச்சனை நண்பா, நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை நான் கட் பண்ணி அப்படியே போட்டுருவோம் நண்பா. ஸோ நண்பா, இந்த மாதிரி கூட கழுவலாம். நீங்கள் கொஞ்சமாக இருந்தால் அந்த மாதிரி கழுவிடலாம். இந்த பாருங்க, நான் கழுவி காமிக்கிறேன். ஸோ இது மாதிரி எடுத்துக்கலாம் நண்பா. நண்பா, இந்த கயிறு எதுக்குன்னா இது பிடிக்கிறதுக்காக வச்சுருக்கோம் நண்பா. ஸோ இது ரெடி ஆகிட்டு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும். ஸோ உங்களுக்கு கழுவி இதை போட்டுடலாம்.
ஸோ பாருங்கள் நண்பா, இப்போ பாருங்கள் தண்ணி வற்றிடுச்சு பாருங்கள். இந்த தண்ணியோட கொஞ்சம் இருக்கட்டும். ஓகே நண்பா, கிரேவி மாதிரி சூப்பராக சாப்பிட்லாம் நண்பா. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு விளையாட்டு விளாட்லாம் நண்பா, ஈரலோட, கோழி ஈரலோட. ஓகே நண்பா, நான் கோழி ஈரல் அதிகமாக சாப்பிட மாட்டேன் நண்பா, கொஞ்சோண்டு நம்ம டேஸ்ட் மட்டும் பார்த்துக்கிறேன் நண்பா. ஓகே நண்பா, இதோட இந்த ஈரலோட நீங்கள் வந்து இந்த ஆடு மாடு அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி ஈரல் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகே நண்பா, இப்போ நாட்டுக்கோழி இருக்குது பார்த்தீங்களா, வீட்டில் வளர்ப்போம் நாட்டுக்கோழி, அதோட ஈரல் சாப்பிட்டாலும் உங்களுக்கு நல்லா உடம்புக்கு நல்லா திரும்பும். இப்போ வந்து மேலே வந்து கொரியண்டர் இந்த பாருங்கள் மல்லி இலை போடுறோம். ஓகே 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 நண்பா. அது போட்டாச்சு பாருங்கள். ஓகே நண்பா, ஓகே டன், எல்லாம் ஃபைனல் முடிஞ்சிடுச்சு. இது போட்டாச்சு கொத்தமல்லி. இப்போது செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு நண்பா. ஓகே நண்பா, ஸோ நண்பா இன்றைக்கி சப்பாத்தி சாப்பிட போகிறேன் நண்பா. பாருங்கள் சப்பாத்தி இந்த இதுக்கு கோழி ஈரல் பண்ணியிருந்தேன் நண்பா. ஓகே மக்களே, ஓகே சிஸ்டர்ஸ், பாருங்கள் டேஸ்ட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு டேஸ்ட்டு சொல்லுங்கள் கமெண்டில் நண்பா. உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கு நண்பா. ஸோ பாருங்கள் நண்பா, செம்மையாக இருக்குது. ஓகே நண்பா, இதை பாருங்கள் கோழி ஈரல் கட்டெலாம் பண்ணலாம் நண்பா, அப்படியே போட்டிருக்கோம். ஓகே நண்பா, நண்பா செம்ம டேஸ்ட் நண்பா. செம்ம டேஸ்ட்டு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக தெரிவிங்க வீட்டில். ஓகே நண்பா, ஓகே மக்களே, ஓகே சிஸ்டர், அதே மாதிரி லைக் ஒன்று பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா, சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. புதுசாக அந்த வீடியோ பார்க்குறது தான் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே நண்பா, ஓகே, டேக் கேர், பாய் பாய், ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.